ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே மேட்ச்சில் பேட்டர்ன் 4 வந்து கொண்டு போங்கன்னு சொன்ன 6 பிளேயரில் பாருங்கள், கரெக்டாக 4 கிளிக் ஆகிருக்கு. 2 பேர் வந்து வரல. நம்ம சொல்லக்கூடிய பேட்டர்னில் வந்து கரெக்டாக போங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரே பேட்டர்னில் கொண்டு போகும்போது தான் அந்த கிராண்ட் லீகில் நியர்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் விடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். சரி, வாங்க இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். ஐபிஎல்ல 34வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் இடையே நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30க்கு எக்னா கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. இது வந்து லக்னோவுடைய ஹோம் கிரவுண்டு. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் 159 பதிவாயிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 6க்கு 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6க்கு 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. லக்னோவுடைய கண்டினியூவான லாஸுக்கான என்ன ரீசன்னா, மோஸ்ட்லி அவங்களுடைய ஸ்குவாடு வந்து பிளேயிங் லெவலில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் யாருமே டச்சில் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேரும் ஏப்ரல் 19 இந்த நாள் தான் முதல்ல 2008 ஐபிஎல்ல விளையாடக்கூடிய நாள். இவங்க வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மேட்சாக இருக்கும். அதனால் சென்னை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 2 டீம்லையுமே இந்த 6 பிளேயர் தான். மேபி சென்னை சேசிங் போனால் இந்த இடத்துல சிவம் துபேக்கு பதிலாக ரவீந்திரா வருவார். இதை வந்து ஆன் டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பர்சன்டேஜ் லைனப்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் பண்ணி பார்த்துட்டு டீமை மேக் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் இப்போதைக்கு இருக்கிற பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ராகுல் இல்லைன்னா சிவம் துபே 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்குது. நான் மோஸ்ட்லி ஒரு 6 டீம் 7 டீம் ட்ரை பண்ணுறதுனால யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து ட்ரா பண்ணி பார்ப்பேன். நீங்கள் வந்து சேஃபாக போங்க. சேஃபாக கொண்டு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். சிவம் துபே வந்து இந்த மேட்ச்சில் எல்லாருமே யூனிவர்சல் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா 56 ரன் அடித்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கேப்பில் 3rd பிளேஸுக்கு போவாருங்க. அதனால் சிவம் துபே ஃபார்ம் வைஸும் நல்லா இருக்குது. அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். லக்னோ பக்கம் ஹை பர்சன்டேஜ் இவர் தான் பிக் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுலை பற்றி சொல்லணும்னா வென்யூ லீடரே இவர் தான். 8 மேட்ச்சில் 272 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 34 வச்சிருக்காரு. இந்த எக்னா கிரவுண்டில் மட்டுமே கேஎல் ராகுலோடைய ஃபேவரட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கேஎல் ராகுல் தான் வைஸ் கேப்டனாவோ இல்லை கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்க்குவாங்க லக்னோ சைடு. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப ருத்ராஜ் கெய்க்வாடு. இந்த மேட்ச் வந்து இவரை ட்ராப் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டினியூவாக வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு 2 மேட்ச்சுமே. அதனால் இந்த மேட்ச் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். நான் ட்ராப் பண்ணுவேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த பிளேயர்னால் ரவீந்திர ஜடேஜா. ஐபிஎல் வந்து முதல்ல விளையாடக்கூடிய நாள் வந்து இன்றைக்கி. அதனால் ரவீந்திர ஜடேஜாவை ட்ராப் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி டீமுக்குள்ளே வைங்க. முடிஞ்சால் ஒரு கேப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் யாருன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இவருக்கு வந்து ஓவர் அதிகமாக கொடுக்குறது இல்லைங்க. 2 இல்லைன்னா 1 ஓவர் தான் வந்து மோஸ்ட்லி பவுல் பண்ணுறாரு. ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் பேட்டிங் வந்து குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 ரன் பக்கம் அடித்தா மட்டும்தான் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணிட்டு போங்க. நிக்லஸ் புரானை பற்றி சொல்லணும்னா ஜஸ்ட்டு 7 ரன் அடித்தா அவருடைய ஐபிஎல்லில் 1500 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். ஒரு கேட்சோ இல்லை ஏதாச்சும் கிடைச்சா இவர் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணி பாருங்கள். என்னுடைய மோஸ்ட்லி நான் 2 டீமுமே செக் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சில பிளேயர்ஸில் ரிவ்யூ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எந்தெந்த பிளேயர்ஸில் வந்து அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் அனலைஸ் படி எடுங்க டீமை. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன். இந்த பிளேயருக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷனே கிடைக்கிறது இல்லைங்க. மோஸ்ட்லி நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா வச்சு பாருங்கள். மேபி இந்த மேட்ச் விளையாட வரணும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபக் ஹூடாவுடைய பர்த்டே இன்னைக்கு. இவர் வந்து ஃபார்மில் இல்லை. மேபி இந்த மேட்ச் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னா இவர் வந்து ட்ரீம் டீமில் வச்சு பாருங்கள். உங்களோட டீமில் எடுத்து பாருங்கள். அடுத்து மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் 6 6 அடித்தா 250 6களை வந்து ரீச் பண்ணுவார் ஓவராலாக.
வேணும்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் தோனி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் சர்துல் தாகூர். லக்னோவுக்கு எதிராக விளையாடக்கூடிய மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்காரு. இந்த பிளேயரை சென்னை பக்கம் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் யாருன்னா மோஷின் கான் அண்டு சமர் ஜோசப். இந்த 2 பிளேயர் இல்லைங்க. சமர் ஜோசப்பு லாஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்பென்சிவாக வந்து ரன் கொடுத்துருந்தாரு. பட் நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். இவர் பவுல் பண்ணக்கூடிய பாலை ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து அட்டாக் பண்ணி ஆடினாங்கன்னா கேட்சுக்கு தான் போகுது. இவர் பாலை வந்து மோஸ்ட்லி அட்டாக் பண்ணவே கேட்சிக்க மாட்டேது. வேணும்னா இந்த பிளேயரை வந்து வச்சு பாருங்க. மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. வேணும்னா வச்சு பாருங்க. அனுபவம் இல்லை, அதனால தான் வந்து நிறைய ஒயிட் பால் வந்து போட்டுட்டே இருந்தார். மற்றபடி இவர் பால் வந்து கேட்சிக்க மாட்டுது அதிகமாக. நெக்ஸ்ட்டு பிளேயிங் 11ல் டேரி மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலி வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேயிங் 11ல் மொயின் அலி வந்தால் வேணும்னா எடுத்துக்கோங்க. லக்னோவுக்கு எதிராக நல்ல ஆவரேஜ் இருக்குது. அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அடுத்த ஆப்ஷன் பார்க்குறப்ப பத்ரினா. இந்த பத்ரினா பாலில் நிக்லஸ் பூரான் திரும்ப அவுட் ஆகிருக்காங்க. 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. பத்ரினா பாலில் நிக்லஸ் பூரான் வந்து 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப சர்துல் தாகூர். பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கிற நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த பிளேயரை பற்றி சொல்லணும்னா ராகுல், குயின் டிகாக்கு, நிக்லஸ் பூரான் இந்த மாதிரி எல்லா பிளேயருமே 2லேருந்து 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதனால் சர்துல் தாகூர் இந்த மேட்ச் முக்கியமான பிளேயராக இருப்பார். ட்ரீம் டீமில் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். இவர் வந்து ஓவரால் டென்னிஸில் 1929 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் 71 ரன் அடித்தா போதும் 2000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். 2 மேட்சாக கண்டினியூவாக வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கிறதுனால தான் நான் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பிளேயர் என்னன்னா ரவி பிஷ்னா. இந்த வென்யூலிங்க இவருக்கு மட்டும்தான் அதிகமான விக்கெட் கிடைச்சிருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இவருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சென்னைக்கு எதிராக விளையாடக்கூடிய மேட்ச் எல்லாம் 2 விக்கெட், ஒரு முறை வந்து 3 விக்கெட் கூட எடுத்திருக்காரு, இன்னொரு முறை வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ட்ரீம் டீமில் திரும்ப வந்திருக்காரு. லக்னோ பக்கம் ஒரு பவுலர் வந்து பிக் பண்ணணும்னா ரவி பிஷ்னாவை பிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேயர்னு சொல்கிறப்ப அர்ஷாத் கானுக்கு பதிலாக இந்த இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறாங்க. அர்ஷாத் கானுக்கு பதிலாக மயங்க் யாதவ்னு சொல்லிட்டு ஒரு பவுலர், அவர் இன்ஜூரியில் இருக்கார், பிளேயிங் லெவலில் வருவதற்கு மாதிரி போட்டிருக்காங்க. மயங்க் யாதவ் பற்றி சொல்லணும்னா 140 ஸ்பீடுக்கு மேலே தான் வந்து அவர் பவுலே பண்ணுவார். அவருடைய ஸ்பீடுக்கு வந்து விக்கெட் வந்து அதிகமாக விழுது. ஸோ வேணும்னா அந்த பிளேயிங் லெவலில் இருந்தால் வச்சு பாருங்கள் லக்னோ பக்கம். மற்ற பிளேயர்லாம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா எல்லாம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 7:4 இந்த ரேஷியோவில் வந்து டீமை கொண்டு போங்க, பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட்லி சென்னை வின் பண்ணுற மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் வின் பண்ணுறதான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், யாருக்குமே காசு கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி நீங்களே வந்து டீம் கிரியேட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் ஆப்ஷன் ஆகும். கண்டிப்பாக அதனால் உங்களுடைய நாளாக இருந்தால் கண்டிப்பாக வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு கிடைச்சே தீரும்னா அது கண்டிப்பாக அது கிடைச்சே தீரும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.